நமஸ்தே. வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் ஹிந்தி. இன்னைக்கு நம்ம பால் ராம் கதால இருந்து நம்ம பார்க்க போற சாப்டர் பேர் வந்து ஜங்கல் और ஜனக்பூர். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அவத்புரி மே ராம்ல வந்து அயோத்தியாவோட ராஜா, அவருக்கு பிறந்த குழந்தைகள், அவருக்கு எப்படி குழந்தைகள் பிறந்தது அதெல்லாம் பார்த்தோம். அப்புறமா வந்து விஸ்வாமித்ரர் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் அவரோட யாகத்தை காப்பாத்துறதுக்காக கூட்டிட்டு போறாரு. இது வரைக்கும் நம்ம வந்து போன அத்தியாயத்துல பார்த்திருக்கோம் அவத்புரி மே ராம்ல. இப்ப நம்ம ஜங்கல் और ஜனக்பூர் பார்க்க போறோம். ஜங்கல்னா ஃபாரஸ்ட், ஜங்கல். ஜனக்பூர்ன்றது இன்னும் ஒரு ஊரை பத்தி சொல்றாங்க. அது என்னன்றத நம்ம பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். राजमहल से निकलकर विश्वामित्र दोनों राजकुमारों को लेकर सरयू नदी की ओर बढ़े. சோ அரண்மனை விட்டு வெளியே வர்ற விஸ்வாமித்ரர் 2 இளவரசர்கள் கூடயும் சரையு நதியை நோக்கி போய்கிட்டு இருக்காரு. आश्रम पहुंचने के लिए नदी पार करनी थी, किंतु वे लोग सरयू नदी के किनारे किनारे चलते रहे. அவங்க வந்து ஆசிரமத்தை போய் அடையணும்னா அந்த ஆற்றை கடந்து போகணும். ஆனா அவங்க வந்து அதை கடந்து போகல. அந்த ஆற்றோட கரையின் ஓரமாவே வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. கினாரே கினாரேனா கரையோரமாக அப்படியே நடந்து போறாங்க. देखते ही देखते अयोध्या नगरी पीछे छूट गई. அப்படியே பார்த்துட்டே இருக்கும் போதே அயோத்தியா நகரம் அவங்க கண் பார்வையில இருந்து மறைந்தது, பின்தங்கியது. ஏன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அவங்க நடந்துட்டாங்கன்றத அப்படி சொல்ல வராங்க. ஓகேவா? தேக்தே தேக்தே அயோத்தியா நகரி பீச்சே சூட்டு கயினா என்ன அர்த்தம்? அயோத்தியா நகரம் பின்தங்கியதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க வந்து இப்ப அயோத்தியாவை விட்டு ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஷாம் ஹோனே லகி, இப்ப வந்து இரவு, மாலை நேரமாகி விட்டது, இரவு ஆக போது. दोनों राजकुमारों के चेहरे पर थकान का कोई चिन्ह ना था. 2 இளவரசர்களோட முகத்திலையும் சோர்வு, டயர்ட்னஸ்னால எந்த ஒரு அறிகுறியுமே இல்ல. அவங்க வந்து டயர்டாவே கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல, அதை காட்டிக்கவும் இல்ல. वे उत्साहित कदमों से आगे बढ़ते ही जा रहे थे. ரொம்ப உற்சாகமா அவங்க வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்காங்க விஸ்வாமித்திரர் கூட. शाम होने लगी, अतः वे लोग नदी के किनारे ही विश्राम करने के लिए रुक गए. சோ ஷாம் ஹோனே லகி, இப்ப வந்து மாலை ஆயிடுச்சு, சாயந்தரம் ஆயிடுச்சு. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஆற்றின் கரையிலேயே வந்துட்டு ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு அங்க நிக்கிறாங்க. அங்கேயே நின்னுடுறாங்க. அதுக்கு மேல அவங்க போகல. महर्षि विश्वामित्र ने राम से कहा कि मैं तुम दोनों को कुछ विद्याएं सिखाना चाहता हूँ. அப்போ மகரிஷி விஸ்வாமித்திரர் வந்து ராமர் கிட்டயும் லக்ஷ்மணன் கிட்டயும் சொல்றாரு, நான் வந்து உங்க 2 பேருக்கும் சில கலைகளை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப விருப்பமா இருக்கு, நான் உங்களுக்கு சில கலைகளை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. इस विद्या को सीखने के बाद कोई तुम पर प्रहार नहीं कर सकेगा. இந்த கலைகள் எல்லாம் நீங்க கத்துக்கிட்ட பிறகு உங்களை யாராலையுமே தாக்க முடியாது, நீங்க ரொம்ப சேஃபா இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. राम और लक्ष्मण नदी में हाथ मुंह धोकर विश्वामित्र के नजदीक आकर बैठे. சோ அவங்க இப்ப 2 பேரும் என்ன பண்றாங்க, போயிட்டு முகம் கை காலெல்லாம் கழுவிக்கிட்டு வந்து விஸ்வாமித்திரர் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அதை கத்துக்கணும் இல்லையா, அதுக்காக தங்களை தூய்மைப்படுத்திக்கிட்டு விஸ்வாமித்திரர் பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. उन्होंने दोनों भाइयों को बला अतिबला नाम की 2 विद्याएं सिखाई. இப்ப வந்து விஸ்வாமித்திரர் அவங்க 2 பேருக்கும் பலா அதிபலா அப்படின்ற 2 வித்யாக்களை வந்து கத்து கொடுக்கிறார். 2 கலைகளை, கல்விகளை கொடுக்கிறார் அவர். उसके बाद तिनके और पत्तों का बिस्तर बनाकर उन लोगों ने वही रात बिताई. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வைக்கோல் அப்புறம் இலைகளால படுக்கை செஞ்சு அங்கேயே இரவை கழித்தார்கள். ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து முன்னாடி போக முடியல, நைட் ஆயிட்டதுனால அங்கேயே வந்துட்டு வைக்கோல் இலைகள் எல்லாம் வச்சு படுக்கை ரெடி பண்ணி அங்கேயே அன்னைக்கு நைட்டை ஸ்பெண்ட் பண்றாங்க. सुबह हुई, காலை நேரமானது. फिर वे लोग नदी के किनारे चलते चलते संगम पर पहुंचे, जहां 2 नदियों आपस में मिलते थी. சங்கம் அப்படின்னா வந்துட்டு 2 நதிகள் சங்கமிக்கிற இடம், 2 நதிகள் சேர்ற இடத்துக்கு பேரு சங்கம். ஓகே. சோ காலை ஆன உடனே மறுபடியும் அவங்க வந்துட்டு ஆற்றின் கரையிலேயே நடந்து போய் 2 நதிகள் சந்திக்கும் சங்கமம்ன்ற இடத்துல வந்து அடையிறாங்க.
राम लक्ष्मण महर्षि की बात को ध्यान से सुनने के लिए उनके ठीक पीछे चलते रहे. ராமரும் லக்ஷ்மணரும் என்ன எப்படி நடக்கிறாங்க, மகரிஷிக்கு பின்னாடியே நடந்து போறாங்க. ஏன்னா மகரிஷி திடீர்னு ஏதாவது சொன்னார்னா அதை கவனமா கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பின்னாடியே அவரை ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. महर्षि विश्वामित्र रास्ते में पड़ने वाले आश्रमों के बारे में, वहां के लोगों के बारे में, पेड़ पौधों के बारे में बताते हुए आगे बढ़ते जा रहे थे. மகரிஷி விஸ்வாமித்திரரும் வழியில இருக்கிற ஆசிரமங்களை பத்தியும் அங்க இருக்கிற மக்களை பற்றியும் மரங்கள் செடி கொடிகள் இத பத்தி எல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காரு. ஓகேவா? பேடு பௌதேனா செடிகள், ஆசிரமம் அங்க இருக்கிற ஆசிரமங்களை பத்தி, அங்க வசிக்கிற மக்களை பத்தி, அங்க இருக்கிற மரங்கள் கொடிகள் செடிகள் அதெல்லாம் பத்தியும் விஸ்வாமித்திரர் வந்து அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே நடந்து போறாரு. ஆகே கி யாத்ரா और कठिन थी. முன்னோக்கிய பயணம் வந்து ரொம்பவும் கடினமாக இருந்தது. அவங்க போகக்கூடிய பயணம் வந்து ரொம்பவே கடினமாக இருந்தது, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஜங்கல் சே ஹோக்கர் குசர்னா படுத்தா தா. அவங்க எப்படி போக வேண்டியிருந்தது, காடு வழியாக போக வேண்டியிருந்தது. ராத் ஹோ கயி. இப்போ மறுபடியும் நைட் ஆயிடுச்சு. அவங்க வந்துட்டு செகண்ட் நைட். இப்போ மகரிஷி கோ ஆகே ஜானா உச்சித் நஹி லகா. மகரிஷிக்கு வந்து நம்ம மேற்கொண்டு நம்ம நடந்து போறது வந்து நல்லதா தெரியல. மேற்கொண்டு நம்ம இந்த பயணத்தை தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா நைட் ஆனதுனால. வே லோக் வஹி ஏக் ஆஷ்ரம் மே ருக் கயே. அவங்க வந்து அங்கேயே ஒரு ஆசிரமத்துல தங்கினாங்க. அக்லி சுப வே லோக் நாவ் சே கங்கா பார் கர்கே ஆகே படே. அடுத்த நாள் காலையில படகை வச்சு கங்கையை கடந்து போனாங்க. அங்க வந்து கங்கை நதி இருக்கு, அதை கடந்து அவங்க வந்து போறாங்க. ஆகே கனா ஜங்கல் தா. அவங்களுக்கு முன்னாடி அந்த நதியை கடந்து போனதுக்கு அப்புறம் அவங்க முன்னாடி என்ன இருந்தது, அடர்ந்த காடு, கனா ஜங்கல். ஓகே. காஃபி டராவ்னா ராஸ்தா தா. அந்த பாதை எப்படி இருந்தது, மிகவும் பயங்கரமாக இருந்தது. डरावना பயங்கரமா. ओके. महर्षि राम लक्ष्मण को बता रहे थे कि यहाँ पर कोई खतरा नहीं है. ஆனா மகரிஷி வந்து ராமர் லக்ஷ்மணன் கிட்ட சொல்றாரு, இங்க எந்த ஆபத்தும் இல்ல, உங்களுக்கு பாக்குறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப டென்ஸா இருக்க மாதிரி தெரியும், ஆனா இங்க வந்து எந்த பயமும் இல்ல அப்படின்றாரு. அஸ்லி கத்ரா தோ ராட்சசி தாடகா சேஹ. உண்மையான ஆபத்து யார்கிட்ட இருந்து, ராட்சசி தாடகா கிட்ட இருந்து தான் நமக்கு வரும், இந்த ஃபாரஸ்ட்ல இருந்து இல்ல அப்படின்னு சொல்றாரு. வ யஹி ரஹதி ஹை. அவ வந்து இங்கதான் இருக்கிறா, அவ இங்கதான் வந்து வசிச்சுக்கிட்டு இருக்கா. உசே ஹமேஷா கேலியே மிட்டா தேனா ஹை. அவளை வந்து நிரந்தரமா அழிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தாடகா கே டர் சே உஸ் வன் மே கோயி நஹி ஆத்தா தா. தாடகா அங்க இருக்கிற பயத்தினால அந்த காட்டுக்கு யாருமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தாடகான்றவ ஒரு ராட்சசி. அவளை பத்தி இப்ப விஸ்வாமித்திரர் வந்து ராம் லக்ஷ்மண் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஜோபி ஜாத்தா தாடகா உசே மார் கர் கா ஜாத்தி தி. அவ இருக்கிற பயத்தினால காட்டுக்குள்ள யாருமே வரதில்ல. சப்போஸ் அப்படி யாராவது உள்ள வந்தாலும் தாடகா என்ன பண்ணிடுவா, அவங்கள வந்து கொன்னு சாப்பிட்டுருவா. மார்கர் கா ஜாத்தி. उसके डर से उस सुंदर वन का नाम ताड़का वन पड़ गया था. அந்த மாதிரி அவளோட பயத்தினாலேயே இந்த அழகான காட்டுக்கு என்ன பேர் ஆயிடுச்சு, தாடகா வனம் அப்படின்னு பேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்றாரு. இப்போ தாடகாவும் வந்தாச்சு, அவங்க கிட்ட சண்டை போட போறா. ராம் ने महर्षि की आज्ञा पाकर धनुष पर प्रत्यंचा चढ़ाई. மகரிஷியோட கட்டளைப்படி ராமர் வந்து வில்லுல நானேற்றுறாரு. வில்ல வந்து கட்டுற அந்த கயிற்றுக்கு பேரு நான், பிரத்யஞ்சா. ஓகே, அதுதான் பிரத்யஞ்சா சொல்லுவோம். ஓகே. டங்கார் சுன்தே ஹி தாடகா கர்ஜ்தே ஹுயே ராம் கி ஓர் தௌடி. அந்த நான் சத்தத்தை கேட்ட உடனேயே தாடகா அப்படியே கர்ஜிச்சுக்கிட்டு, அதாவது ரொம்ப பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு ராமரை நோக்கி ஓடி வரா. ஜங்கல் மே தூஃபான் ஆகையா. இந்த அவ ஓடி வர வேகத்துல காட்டுல வந்து ஒரு புயலே உருவாயிடுச்சு. விஷால் பேடு காம்பனே லகே, பத்தே டூட் டூட் கர் கிர்னே லகே. பெரிய பெரிய மரங்கள்லாம் அப்படியே நடுங்க ஆரம்பிச்சது, இலைகள்லாம் அப்படியே உதிர்ந்து விழ ஆரம்பிச்சிருச்சு எல்லாம். அவ அவ்வளவு பெரிய ஒரு ராட்சசி இல்லையா, அவ ரொம்ப இந்த வேகமா ஓட ஆரம்பிச்ச உடனே இந்த மாதிரி காட்டுல எல்லாம் என்ன ஆச்சு, ஒரு புயல் மாதிரி ஆரம்பிச்சிருச்சு. தாடகா பத்தரோங்கி வர்ஷா கர்னே லகி. அவ என்ன பண்ணா,
கற்கள் எல்லாம் தூக்கி வீச ஆரம்பிச்சா. ராம் நே உஸ் பர் பான் சலாயே. அப்ப வந்து ராமர் வந்து அவ மேல அம்பு எய்ய ஆரம்பிக்கிறாரு. லக்ஷ்மண் நே நிஷானா சாதா. லக்ஷ்மணனும் அவ மேல குறி வைக்கிறாரு. தாடகா பானோ சே கிர் கை. அவ வந்து என்னாச்சு, அவ மேல அம்பு பட்டதுனால அவ கீழே விழுந்தா. ஏக் பான் ஜாக்கர் உஸ்கே சீனே மே லகா. ஒரு அம்பு போய் அவளுடைய செஸ்ட்ல மார்புல போய் பட்டது. வ தர்த்தி பர் கிரி और फिर उठ नहीं सकी. அவ வந்து அப்படியே தரையில விழுந்தா. அவளால மறுபடியும் எழுந்திருக்க முடியல. அதுக்கு அர்த்தம் என்ன, அவ இறந்துட்டா. விஸ்வாமித்ரக்கோ பகுத் குஷி ஹுயி. விஸ்வாமித்ரர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாரு. ஏன்னா அவ அந்த காட்டையே ரொம்ப அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருந்தா. யாருமே நிம்மதியா இருக்க விடல. அவ இப்போ இல்ல அப்படிங்கறதுனால விஸ்வாமித்ரர் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார். உன்ஹோனே ராம் கோ கலே லகா லியா. அவர் வந்து ராமரை அப்படியே வந்துட்டு கட்டி அணைச்சுக்கிறாரு. உன்ஹோனே தோனோ ராஜ்குமாரோं को 100 तरह के अस्त्र शस्त्र से दिए. அவர் வந்து என்ன பண்றாரு, 2 இளவரசர்களுக்கும் நிறைய 100 வகையான ஆயுதங்களை பத்தி சொல்லி கொடுக்கிறாரு. उसके प्रयोग की विधि बताई तथा उसका महत्व भी समझाया. அவங்களுக்கு ஒரு 100 விதமான ஆயுதங்களை கொடுக்கிறாரு. அப்புறம் அதை எப்படி பயன்படுத்துறதுன்ற முறையையும் விளக்கி சொல்லி கொடுக்கிறாரு. அதோட இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம், மகத்துவனா முக்கியத்துவம் என்ன, இந்த அஸ்திர சஸ்திரங்கள் அதாவது இந்த ஆயுதங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கறதையும் விளக்குறாரு. தாடகா தாடகா का वध करके उन लोगों ने निर्भय होकर वही रात बिताई. தாடகா இறந்துட்டா இல்லையா, அவளை வதம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அங்க எந்த பயமும் இல்லை. அதனால அவங்க அன்னைக்கு நைட்டை அந்த இடத்துலயே கழிக்கிறாங்க. அப் சாரோं तरफ शांति थी. இப்ப 4 பக்கமும் ரொம்ப அமைதியா இருந்துச்சு. प्रकृति सौंदर्य का आनंद लेते हुए वे सभी आश्रम पहुंचे. அதுக்கப்புறமா அப்படியே இயற்கை அழக ரசிச்சபடி அவங்க ஆசிரமத்தை வந்து அடையிறாங்க. ஆசிரம் வாசியோனே உன் லோகோं का अभिनंदन किया. ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாரும் அவங்கள ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்கிறாங்க, வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. வே லோக காஃபி குஷ் தே. அவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அபிநந்தன்னா வந்து வாழ்த்து தெரிவிக்கிறது. அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க தாடகா இருந்த செய்தியை கேட்டு. விஸ்வாமித்ர கே ஆகமன் கி குஷி தத்தா ராம் லக்ஷ்மண் கே ஆனே கே சுக். அதோட விஸ்வாமித்திரர் அங்க வந்திருக்காரான்ற ஒரு சந்தோஷம், அது போக ராமர் லக்ஷ்மணரும் அங்க வந்திருக்கிறாங்கன்றதுல ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு. விஸ்வாமித்ர யஜ்ய கி தயாரி மே லக் கயே. இப்ப வந்து அவர் எந்த விஷயத்துக்காக அவங்கள கூட்டிட்டு வந்தாரோ அந்த இப்ப கவனிக்கணும் இல்லையா, அவர் யாகத்தை நடத்துறதுக்கு தயாராறாரு. ஆசிரம் கி ரக்ஷா கி ஜிம்மேதாரி ராம் லக்ஷ்மண் கோ தி கை. அப்போ ஆசிரமத்தை பாதுகாக்கிற பொறுப்பை ராமர் லக்ஷ்மணர் கிட்ட கொடுக்கிறாரு. குச் ஹி தினோமே அனுஷ்டான் பூரா ஹோனே வாலா தா. அவர் வந்து நிறைய நாள் அந்த யாகத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த சடங்குகள் எல்லாம் பூர்த்தி ஆயிடும், நிறைவடைஞ்சிரும். பூரா ஹோனே வாலா ஹை, இட்ஸ் கோயிங் டு கம்ப்ளீட். அது முடியக்கூடிய நேரத்துல கொஞ்ச நாள் அது முடிஞ்சிரும் அப்படிங்கிற கண்டிஷன்ல ராம் லக்ஷ்மண் நே ராத் தின் ஜக்குகர் ஆசிரம் கி தேக்பால் கி. ராமர் லக்ஷ்மண் 2 பேரும் இரவு பகலும் விழித்திருந்து ஆசிரமத்தை வந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு, எப்படியாவது இதை அப்படியே ஃபுல்லா நடத்தி முடிச்சிடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அவங்க வந்து ஆசிரமத்தை பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. அனுஷ்டான் கே அந்திம் தின் அச்சானக் பயானக் ஆவாஸோं से ஆஸ்மான் गूंज उठा. லாஸ்ட் டே, அந்த சடங்கெல்லாம் முடிய போற கடைசி நாள்ல திடீர்னு வானத்துல பயங்கரமான குரல்கள்லாம் அப்படியே கேக்குது. அச்சானக்குனா திடீர்னு, பயானக்னா பயங்கரமான குரல்கள் கேக்குது. दो राक्षस सुबाहु और मारीच राक्षसों के दल बल के साथ आश्रम पर आ गए. 2 ராட்சசர்கள் வராங்க. ஒருத்தன் பேரு சுபாஹு, இன்னொருத்தன் பேரு மாரீச். இவங்க 2 பேரும் ராட்சசோங்கே தல் பல் கே சாத், அதாவது மொத்த படையோட அரக்கர்களோட படையோட ஆசிரமத்துக்கு வராங்க. வே தோனோ ராட்சஸ் தாடகா கே புத்திரத்தை. அவங்க 2 பேரும் யாருன்னு பார்த்தா தாடகாவுடைய மகன்கள். அவங்க 2 பேருமே தாடகாவுடைய மகன்கள். எதுக்காக வந்திருப்பாங்க, அவங்க வந்து இத கேள்விப்பட்டு வந்திருப்பாங்க. தாடகாவை இங்க வந்த 2 பேரு கொன்னுட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்டு அதுக்காக இப்ப பழி வாங்குறதுக்காக அவங்க வந்திருக்காங்க. राम ने राक्षसों को देखते ही मारीच पर बाण चलाया.
அசுரர்களை பார்த்த உடனே ராமன் வந்து மாரீசன் மேல வந்து அம்பு எய்துறாரு. बाण लगते ही वह मूर्छित होकर धरती पर गिर पड़ा. அம்பு பட்ட உடனே என்ன பண்ணா, அவன் மயங்கி கீழே விழுந்துடுறான். वह किंतु वह मरा नहीं. ஆனா அவன் வந்து இறக்கல. அவன் வந்து என்ன ஆகிறான், மயங்கிதான் விழறான், அவன் இறக்கல. மாரீச் வந்து இறக்கல. वह दक्षिण की ओर भाग गया. அப்புறமா அவன் முழிப்பு வந்த உடனே, அவன் வந்து மயக்கம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணான், தக்ஷின் திசைய, தக்ஷின்னா என்ன, தெற்கு நோக்கி ஓடி போயிட்டான். अब राम ने सुबाहु पर बाण चलाया. அப்ப வந்து ராமர் வந்து சுபாஹு மேல அம்பு எய்துறாரு. உஸ்கே பிரான் வஹி நிக்கல் கை. சுபாஹு அங்கவே இறந்துடுறான், அந்த இடத்துலயே அவன் இறந்து போயிடுறான். சுபாஹு கே மர்த்தே ஹி ராட்சசோ மே பக்தட் மச் கை. இப்போ 2 பேருமே அங்க இல்ல. அவங்க 2 பேரும் கேப்டன் மாதிரி இருந்தாங்க இல்லையா, மாரிச்சு சுபாஹு. மாரிச்சு ஓடி போயிட்டான், சுபாஹு இறந்து போயிட்டான். அதனால அவங்க கூட வந்த அந்த ராட்சசர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க, எல்லாருக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டது. सभी राक्षस अपनी जान बचाकर भागे. इस प्रकार से महर्षि का अनुष्ठान संपन्न हुआ. எல்லாரும் தங்களோட உயிரை காப்பாத்தி அங்கிருந்து ஓடிட்டாங்க. அப்படி இந்த விதமாக நல்ல விதமா மகரிஷியோட யாகம் முடிஞ்சது. மகரிஷி நே ராம் கோ கலே லகாயா. மறுபடியும் மகரிஷி வந்து ராமரை அணைத்துக் கொள்கிறார். அதனால அவரோட சந்தோஷத்தை காட்டுறாரு. दूसरे दिन वे लोग मिथिला के महाराज जनक के यहाँ पहुंचे. அடுத்த நாள் அவங்க வந்து மிதிலா அப்படிங்கிற ராஜ்யத்துல இருக்கிற ஜனக மகாராஜாவை போய் சந்திக்கிறாங்க, அங்க போகிறாங்க. ராஜா ஜனக் நே விஸ்வாமித்ர கா ஸ்வாகத் கியா. அங்க ராஜா ஜனகர் இருக்காரு, அவர் வந்து விஸ்வாமித்ரரை வரவேற்கிறாரு. ராம் லக்ஷ்மண் கோ தேக்கர் ராஜா ஜனக் ஆச்சரியச்சக்கித் ரஹ கயே. ராமரையும் லக்ஷ்மணையும் பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டாரு. ஷாக் ஆறதுன்னா என்ன, ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அவங்க 2 பேரையும் பார்த்து. வே பூச் பேட்டே கி ஏ ராஜ்குமார் கவுன் ஹே. அவர் வந்து கேக்குறாரு, இவங்க 2 பேரும் யாரு, இந்த இளவரசர்கள் 2 பேரும் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மகரிஷி நே பத்தாயா ஏ ராம் और लक्ष्मण है. இவங்க வந்து ராமரும் லக்ஷ்மணரும். आपका अद्भुत धनुष दिखाने के लिए मैं उन्हें अपने साथ लाया हूँ. நான் வந்து உங்களுடைய அற்புதமான வில்ல காட்டுறதுக்காக இவங்களை என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அத்புத்னா அற்புதம், தனுஷ்னா வில்லு. அவர்கிட்ட ஒரு அற்புதமான வில் இருக்கு. யார்கிட்ட, ஜனகர் கிட்ட இருக்கு. அதை காட்டுறதுக்காக தான் நான் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் என் கூட இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் சொல்றாரு. शिव का धनुष बहुत विशाल था. அது வந்து சிவனுடைய வில்லு. அது எப்படி இருந்தது, ரொம்ப பெருசா இருந்தது. விஷால்னா மிகப்பெரியது. இது வந்து சிவனால கொடுக்கப்பட்ட ஒரு தனுஷ்னா வில்லு. ஓகேவா. इतने विशाल धनुष को देखते ही राजा जनक पल भर के लिए उदास हो गए. அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. எதுக்காக அப்படி வருத்தப்பட்டாரு, उन्होंने महर्षि से कहा. அவர் வந்து மகரிஷி கிட்ட சொல்றாரு, मुनिवर मैंने प्रतिज्ञा की है कि मैं अपनी पुत्री सीता का विवाह उसी से करूंगा जो इस शिव धनुष को तोड़ देगा. முனிவரே, நான் வந்து இந்த சிவனுடைய கொடுத்த வில்ல வந்து யார் வந்து உடைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய மகள் சீத்தைய வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நான் சபதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதை நினைச்சுதான் அவர் வருத்தப்படுறாரு. ஏன்னா இது வரைக்கும் யாருமே அதை தூக்கி கூட பண்ண முடியல. அதனால அதை நினைச்சு அவர் வருத்தப்பட்டிருக்காரு. शिव के इस धनुष को अनेक राजकुमारों ने तोड़ने की कोशिश की किंतु विफल रहे. அவர் என்ன சொல்றாரு, மேலே சொல்றாரு அவரு, பல இளவரசர்கள் வந்து சிவனோட இந்த வில்ல வந்து உடைக்கணும்னு முயற்சி பண்ணாங்க, தோல்வி அடைஞ்சிட்டாங்க, அவங்களால அதை பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதனால அவர் ரொம்ப வருத்தமா இருக்காரு. யார் இந்த வில்ல உடைக்க போறாங்க, யாரு என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்றதுல அவருக்கு வந்து ரொம்ப வருத்தம். अंत में विश्वामित्र ने राम को संकेत किया. கடைசியில இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த விஸ்வாமித்திரர் வந்து ராமர் கிட்ட சைகை காட்டுறாரு, சைன் பண்றாரு. ஓகே, सिग्नल கொடுக்கறாரு. राम ने सिर झुकाकर गुरु की आज्ञा स्वीकार की और उस विशाल धनुष को सहज ही उठा लिया. உடனே ராமர் வந்து தலை குனிஞ்சு குருவோட கட்டளையை ஏற்றுக்கிறாரு. அந்த பெரிய சிவனுடைய வில்ல ரொம்ப ஈஸியா தூக்கிட்டாரு. சஹஜ்னா என்ன, ஈஸியா எளிமையா அப்படியே தூக்கிட்டாரு. யாருமே இது வரைக்கும் பண்ணாத ஒரு விஷயத்த ராமர்
ரொம்ப ஈஸியா பண்ணிட்டாரு. बच्चों के खिलौने की तरह उन्होंने उस शिव धनुष के को तोड़ दिया. அவர் எப்படி பண்ணாரு, இந்த குழந்தைங்க எல்லாம் பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, பச்சோக்கி கிலோனே பொம்மை மாதிரி சிவனுடைய அந்த வில்ல ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டாரு. ராஜா ஜனக் சக்கித் ரஹ கயே. இத பார்த்த ஜனகர் வந்து அப்படியே வியப்படைந்துட்டாரு, ஷாக் ஆயிட்டாரு. சபி ஏக் தூசரே கோ தேக் ரஹே தே. அங்க இருந்த எல்லாரும் ஒருத்தர் இன்னொருத்தர் ரொம்ப ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. மகாராஜ் ஜனக் கி குஷி கா டிக்கானா நாத்தா. மகரிஷி மகாராஜ் ஜனக் வந்து சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லை. அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. உன்கி பிரதிஜ்ஞா பூரி ஹுயி और சீதா के लिए योग्य वर मिल गया. அவருடைய சபதம் வந்து நிறைவேறிடுச்சு. சீதைக்கு பொருத்தமான ஒரு வரன், அதாவது கணவன் கிடைச்சிட்டாரு அப்படின்னு அவர் ரொம்ப சந்தோஷமானாரு. राजा जनक ने महर्षि से कहा कि मुनिवर, आपकी अनुमति हो तो मैं महाराज दशरथ को बारात लेकर आने का निमंत्रण भेजूं. சோ அப்ப வந்து அவர் அந்த வில்ல உடைச்சு முடிச்சதுனால அடுத்தது வந்து கல்யாணத்துக்கு பத்தி யோசிக்கணும் இல்லையா, அத பத்தி இவர்கிட்ட பேசுறாரு ராஜா. முனிவர் கிட்ட சொல்றாரு, உங்களோட அனுமதி இருந்தா நான் வந்து தசரத மகாராஜாவுக்கு திருமண ஊர்வலம் கொண்டு வரதுக்கு அழைப்பு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. தூத் அயோத்தியா பேஜே கயே. அவங்க வந்து ஒரு தூதனை அயோத்தியாவுக்கு அனுப்புறாங்க. நகர் மே காஃபி பிரசன்னா தி. நகரம் ஃபுல்லாவே எப்படி இருந்தது, அந்த சிட்டி ஃபுல்லா ரொம்பவே ஹாப்பியா இருந்தது. மகாராஜ் ஜனக் கா சந்தேஷ் மில்தே ஹி அயோத்தியா மே குஷியா சா கயி. அந்த மகாராஜ் ஜனக் கிட்ட இருந்து அந்த நியூஸ் போய் கிடைச்ச உடனேயே அயோத்தியில அப்படியே ஃபுல்லா ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாங்க எல்லாரும். 5 தினோं में பாராத் மிதிலா பहुंची. பாராத் அப்படின்னா வந்து கல்யாண ஊர்வலம். அது வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து, அதாவது மாப்பிள்ளை வீட்டுல இருந்து அந்த கல்யாண ஊர்வலம் வந்து கல்யாணத்தை நடத்தி பொண்ணை வந்து கூட கூட்டிட்டு போவாங்க. அதுக்கு பேர் தான் பாராத். ஓகே, சோ அந்த கல்யாண ஊர்வலத்துல மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவங்க எல்லாரும் இருப்பாங்க. அவங்களுடைய சொந்தக்காரங்கள், நண்பர்கள் எல்லாருமே அதுல இருப்பாங்க. அந்த அந்த மிதிலா நகருக்கு அந்த பாராத் வந்து சேர்றதுக்கு 5 நாள் ஆச்சு. ஜனக்பூருக்கு வந்துட்டாங்க. ஓகேவா. ஜனக்புரி ஜக்மக் கர் ரஹி தி. எப்படி இருந்தது, ஜனக்புரி அப்படியே ஜொலிச்சிட்டு இருந்தது. அவ்வளவு டெக்கரேட் பண்ணிருக்காங்க, அலங்கரிச்சிருக்காங்க. चारों तरफ फूलों की चादर बिछी हुई थी. 4 பக்கமும் அப்படியே பூக்களாலையும் அப்படியே விரிப்புகள் விரிச்சு அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. विवाह के पहले राजा जनक ने महाराज दशरथ से कहा. கல்யாணத்துக்கு முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடியே வந்துட்டு மகாராஜ் ஜனக் வந்து தசரத் கிட்ட சொல்றாரு, ராஜன், राम ने मेरी प्रतिज्ञा पूरी कर मेरी बड़ी बेटी सीता को अपना लिया. मेरी इच्छा है कि उर्मिला का विवाह लक्ष्मण से तथा मेरे छोटे भाई कुशध्वज की पुत्रियों मांडवी और श्रुतकीर्ति का विवाह भरत और शत्रुघ्न से हो जाए. இப்ப வந்து அவரு மகாராஜ் தசரத் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்றாரு. என்ன கேக்குறாருன்னா, ராமர் வந்து என்னோட சபதத்தை நிறைவேற்றி என்னோட மூத்த மகள் சீதைய வந்து அவர் வந்து தன்னுடையவளாக்கிக்கிட்டாரு. ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கும், எனக்கு வந்து இன்னொரு மகள் இருக்கா ஊர்மிளான்னு, அவளை வந்து லக்ஷ்மணனுக்கும், என்னோட தம்பி குஷத்வஜன் அவனுடைய மகள் மாண்டவி, ஸ்ருத் கீர்த்தி 2 பேர் இருக்காங்க, அவங்கள வந்து பரதனுக்கும் சத்ருகனுக்கும் திருமணம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. யார் யாருக்கு பண்ண போறாங்க, ஊர்மிளாக்கா விவா லக்ஷ்மண், ஊர்மிளாவை லக்ஷ்மணனுக்கு கல்யாணம் பண்ணணும். குஷத்வஜோட மகள்கள், குஷத்வஜ்ன்றது வந்து தசரதோட ஜனகரோடைய தம்பி, அவருடைய மகள்கள் மாண்டவிய வந்து பரதனுக்கும் ஸ்ருத் கீர்த்திய வந்து சத்ருகனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. महाराज दशरथ ने राजा जनक के इस प्रस्ताव को तत्काल स्वीकार कर लिया. மகாராஜா தசரத் உடனடியாவே அந்த யோசனையை வந்து உடனே அக்செப்ட் பண்ணிட்டாரு, ஏற்றுக்கிட்டாரு. அப்ப அடுத்து என்ன நடந்தது, चारों भाइयों का विवाह संपन्न हुआ. 4 சகோதரர்களுக்கும் திருமணம் நடந்து முடிஞ்சது. विवाह के बाद बारात कुछ दिन जनकपुरी में रुकी. கொஞ்ச நாள் கழிக்கும், திருமணம் முடிஞ்சு கொஞ்ச நாளைக்கு அந்த திருமண ஊர்வலம் வந்து ஜனக்புரியிலேயே தங்கியிருந்தது. திருமண ஊர்வலம் ஜனக்பூர்விலேயே தங்கி இருந்ததுன்னா என்ன அர்த்தம், திருமண ஊர்வலத்துல வந்தவங்க எல்லாரும் ஜனக்புரியிலேயே தங்கி இருந்தாங்கன்னு அர்த்தம். ஓகேவா. அவங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு ஜனக்புரியிலே தங்கி இருந்துட்டு, பாராத் बहुओं को लेकर अयोध्या लौटी तो
रानियों ने पुत्र वधुओं की आरती उतारी. அப்புறமா கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்ததுக்கு அப்புறம் மருமகள்களோட ஊர்வலம் வந்து அயோத்தியா திரும்பிருச்சு. அங்க வந்து ராணிகள் எல்லாரும் மருமகள்களை ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க. இங்க முடியுது நம்மளுடைய ஜங்கல் और ஜனக்பூர். ஜங்கல்ல என்ன நடந்தது, ஜனக்பூர்ல என்ன நடந்தது அப்படின்றத தான் வந்து இந்த அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். தாடகாவுடைய வதம், அப்புறம் சிவனுடைய தனுஷை உடைக்கிறது, அப்புறம் சீதா உடைய கல்யாணம், ராமர் சீதா அப்புறம் 4 பேர் மீதி சகோதரர்கள் எல்லாருடைய கல்யாணமும் நடந்ததை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப வந்து அவங்க அயோத்தியாவுக்கு திரும்பியாச்சு. ஓகேவா? இந்த பாடத்தை நீங்க வந்து உங்களுடைய பால் ராமாயணம், பால் ராம் கதா புக் இருக்கு இல்லையா, அதுல படிச்சு பாருங்க. படிக்கும் போது கொஞ்சம் சில கஷ்டமான வார்த்தைகள் வரலாம். அதை நான் வந்து இங்க கொடுத்திருக்கேன். அதோட மீனிங்க. பசேரா அப்படின்னா வாழ்விடம், பிரஹார் அப்படின்னா தாக்குதல், அட்டாக் பண்றது, சங்கம் 2 ஆறுகள் சந்திக்கும் இடம், கர்கஷ் கடுமையான, ஹார்ட். ஓகே. ஆஸ்வஸ்த் அப்படின்னா நம்பிக்கை, ஃபெய்த். பிரத்யஞ்சா வில்நான், வில்நான் தெரியும் இல்லையா, அந்த வில்ல கட்டி இருக்கிற ஸ்ட்ரிங். ஓகே. பயமுக்த் அச்சமின்றி, எந்த ஒரு பயமும் இல்லாம, ஃபியர்லெஸ். அனுஷ்டான் சடங்கு. நிர்விக்ன இடையூறு இல்லாமல், அப்டக்கல்ஸ் இல்லாம முடிகிறது. சௌக்கஸ் கவனமாக, கேர்ஃபுல். தாவா போல்னா தாக்க, பக்தட் கொந்தளிப்பு. உத்யான் தோட்டம். அனுச்சர் காவலன், லஜ்ஜித் வெட்கம். புத்திரவது மருமகள், அதாவது மகனுடைய மனைவி. லகாத்தார் தொடர்ந்து, கண்டினியூஸ்லி. உங்களுக்கு இந்த பாடம் பிடிச்சிருக்கும். அது போக உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2 வாட்டி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா புரியும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. धन्यवाद.